So இனிய மாலை வணக்கம். So good evening to all. Last class நான் matrix addition, subtraction and multiplication of the matrix by scalar சொன்னேன். Okay. So நான் last time explain பண்ணும்போது first sum நான் ஆல்ரெடி அப்பவே explain பண்ணதுதான். பட் நான் second sum தான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஐ திங்க் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்ன, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை எல்லா எலிமெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ், அதாவது 5 -2 3 -7 4 -9, இதுக்கு ஒவ்வொரு எலிமெண்டோட 7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வர ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் 3யோட இந்த மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 12 18 -6, அடுத்து 9 21 and 24. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் 4 6 -2 3 7 8 அதோட நான் 3 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் தான் இது. ஸோ இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் 5 -2 3 அந்த மேட்ரிக்ஸோட 7 மல்டிப்ளை பண்ணா 35 -14 21 -49 28 and -63. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட 7 மல்டிப்ளை பண்ணா இதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 47 4 15 -40 49 and -39. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். இதோட இதை மல்டிப்ளை பண்ணி இதோட இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களோட ஃபைனல் மேட்ரிக்ஸ் என்னன்னா 47 4 15 -40 49 -39. ஸோ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னா 2 × 3. ஸோ 2 ரோ 3 காலம். இதுதான் இதோட ஆன்சர். கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக் கொடுத்துக்கோங்க. எங்கேயாச்சும் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் சம். இதுல 7 சம் கொடுத்திருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் சம் இப்ப சால்வ் பண்ணிட்டேன். செகண்ட் சம், மல்டிப்ளை த மேட்ரிக்ஸ் A by the scalar factor of 2 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த மேட்ரிக்ஸோட நம்ம 2 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படின்னா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா 4 10 -4 and 3. ஸோ இதோட ஆன்சர் 4 10 -4 3. இதுதான் இதோட ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹாஃப் ஃபர்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதோட ஹாஃப் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, அதாவது நான் இப்போ இதோட மல்டிப்ளிகேஷனோட மேட்ரிக்ஸ் மட்டும் எழுத போறேன். ஸோ half into 2 1, half into -2 -1, half into 6 3, anything multiplied by 0 0, half into 4 2 and half into 8 4. ஸோ இந்த ஹாஃப் இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணா 1 -1 3 0 2 4. அப்போ இதையும் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதையும் மைனஸ் பண்ணணும். சோ இந்த மேட்ரிக்ஸ் 8 -2 7 0 1 0 இந்த மேட்ரிக்ஸையும் இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். சோ 8 -1 7 -2 -1 1 7 -3 4 7 -0 7, அதே மாதிரி 1 -2 -1
0 minus sorry இங்க வந்து 0 minus 0 இந்த so 8 minus 1 7 minus 2 minus of minus 1 minus 1 7 minus 3 4 0 minus 0 0 1 minus 2 minus 1 0 minus 4 minus 4 so உங்களோட resultant matrix 7 minus 1 4 0 minus 1 minus 4 இதுதான் இதோட ஆன்சர் செக் பண்ணி ஓகேவா சோ இப்போ தேர்ட் சம்ல என்னன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்க A and B பட் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 2x plus a is equal to b அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஸோ எக்ஸுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் தான் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வச்சு நம்ம எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் எக்ஸோட மேட்ரிக்ஸ் என்ன அதோட எலிமெண்ட்ஸ் என்ன அந்த மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின் ஸோ அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் அதாவது ஷார்ட்கட்ல ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன் ஸோ 2x is equal to b minus a அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ x அப்படின்னா is equal to half of b minus a இப்படிதான் நம்ம x ஓட மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன b வந்து a வால மைனஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஹாஃபா டிவைட் பண்ணிக்கணும் ஸோ b மைனஸ் பண்ணிக்கிட்டா 6 மைனஸ் ஆஃப் minus 1 அப்படின்னா 3 2 0 minus 4 minus 4 9 minus 7 2 ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் b minus a-வை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதோட நம்ம ஹாஃப் மல்டிப்ளை பண்ண போறோம் ஸோ அப்படின்னா என்னன்னா 7 by 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் half into 2 வந்து 1 half into minus 4 minus 2 and half into 2 1 ஸோ நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 7 by 2 1 minus 2 1 இதுதான் எக்ஸோட வேல்யூ அதோட ஆர்டர் வந்து 2 into 2 ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம எப்படி இது கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை போட்டு பாருங்க 2ஓட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஏவோட ஆட் பண்ணி பாருங்க இந்த பி மேட்ரிக்ஸ் வருதா அப்படின்னா ஸோ அது ஒரு மெத்தட் ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 7 by 2 1 minus 2 1 இது வந்து தேர்ட் சம்மோட ஆன்சர் செக் பண்றதுன்னா செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து சால்விங் பர்பஸ் தான் பட் எக்ஸாம்ல நீங்க இதெல்லாம் கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டக்குன்னு சால்வ் பண்றதுக்கான ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ ஃபோர்த் சம் என்னன்னா ஃபைண்ட் தி சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க -3m plus 7n அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த m மேட்ரிக்ஸோட -3 மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் n மேட்ரிக்ஸோட 7 மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா -3 m-ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அப்படின்னா என்ன வரும் -3ஓட m மல்டிப்ளை பண்ணா -6 plus 9 அதாவது -3 into -3 plus 9 0 6 into -3 -18 ஸோ இப்போ நான் 3m மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து 7n இந்த n நான் ஒவ்வொரு எலிமெண்டோட 7 ஆட் பண்ண 5 -7 14 63 ஸோ இந்த மேட்ரிக்ஸோட 7 மல்டிப்ளை பண்ணிட்டேன் இப்போ இது ஆட் பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரும் ஸோ 41 2 14 45 ஸோ இந்த ஆன்சருக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் -41 2 14 45 இதுதான் உங்களோட ரிசல்ட்ஸ் ஓகேவா ஸோ ஃபோர்த் சம் ஓவர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம்ல என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க -3y plus 2 into a matrix is equal to b matrix கொடுத்துருக்காங்க
சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் y மேட்ரிக்ஸ். இதுக்கு முன்னாடி x மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். சோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட இதை மைனஸ் பண்ணணும். சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா -3y ஈக்குவல் டு, இது வந்து நான் பி மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, சோ b மைனஸ் ஏ, அதாவது b மைனஸ் 2aன்னு வரும். ஏன்னா இங்க ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை இருக்கு. சோ 2a. அப்ப என்ன y என்ன ஆகும் அப்படின்னா -1/3 b மைனஸ் 2a. இப்போ y மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் b ஓட இந்த 2a மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் -1/3 மல்டிப்ளை பண்ணணும். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இப்போ வந்து b மேட்ரிக்ஸ்னா என்ன, 27 -18 30 and 6. இதுதான் b மேட்ரிக்ஸ். மைனஸ் 2a, 2a னா 12 18 -24 30. சோ நான் 2a ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 15 27 minus 12 15. இது வந்து -36 -18 -18, so -36. 30 minus of -21 அப்ப வந்து 54 and 6 minus 30 அப்படின்னா -24. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா b minus 2a அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா நம்மளுக்கு என்ன தேவை, y மேட்ரிக்ஸ் தேவை. y நான் என்ன சொன்னேன், -1/3 to the matrix b minus 2a. சோ இப்போ இந்த என்டிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இதோட நம்ம -1/3 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படின்னா -5, அதாவது 15/3 5, so -5 வரும். -1/3 into 36, so 12. 54 -54/3 அப்படின்னா -18 and 24/3 8. so உங்களோட y மேட்ரிக்ஸ் என்னன்னா -5 12 8 -18 8. இதுதான் உங்களோட y மேட்ரிக்ஸ். இப்போ நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஆர்டர் வந்து 2 into 2. இப்போ y மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்க வெரிஃபை பண்ணணும்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி உங்களோட RHS, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஸோ இது 5th சம். 6th சம் வந்து ஃபைண்ட் த நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா அதோட -1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, ஒவ்வொரு எலிமெண்டோடையும் நெகட்டிவ் மைனஸ் வரும். ஸோ -9 -13 -5 -2 -1 -11 -7 -6. next -3 -7 -4 -1. அடுத்து -6 0 -7 and -10. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் ஆஃப் -a. ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் சம்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராம பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸோட ரீகேப். அதோட சால்வ் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்னியோட கிளாஸுக்கு போகலாம். இன்னியோட கிளாஸ் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை அ ஸ்கேலர் அப்படின்னு சொல்லிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது ஸ்கேலர் இல்லாம 2 மேட்ரிக்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, A மேட்ரிக்ஸ்
அப்படி இருக்குன்னா அதோட ஆர்டர் m into n அப்படின்னு வரும். இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, அதோட ஆர்டர் n into p அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது இப்போ 2 into 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா செகண்ட் மேட்ரிக்ஸ் 2 into 3 இல்ல 2 into 1 அப்படின்னு இருக்கணும். அப்பதான் இந்த காலம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமா இருக்கணும். அப்பதான் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே பாசிபிள். ஸோ இப்போ இந்த statement பாருங்க, for matrix multiplication the number of columns in the first matrix, அதாவது இதுதான் நம்ம காலம்னு சொல்றோம், இது ரோ இது காலம். அப்போ number of columns in the first matrix should be equal to number of rows in the second matrix. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற வரிசையும் சரவரிசையும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற வரிசையோட நம்பரும் சேமா இருக்கணும். அப்போ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா அதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம், அதாவது m into p தான் அதோட ஆர்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 2 into 2 மேட்ரிக்ஸையும் 2 into 1 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2 into 1 இருக்கும். அதாவது 2 ரோ ஒரு காலம் அப்படின்னு இருக்கும். இப்போ சப்போஸ் 2 into 2 ஆர் இது ஒரு மேட்ரிக்ஸ் 2 3 அப்படின்னா ஸோ இதுவும் சேமா இருக்கு. அப்போ அதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2 into 3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஒரு மேட்ரிக்ஸும் இன்னொரு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண நம்பர் ஆஃப் ரோஸ் number of columns in the first matrix should be equal to number of rows in the second matrix. இது கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் நீங்க மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆர்டர் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸும் சேர்ந்தா போலதான் வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கண்டிஷன்னு பார்த்துட்டோம். எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த ரைட் சைட்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து 2 into 4 மேட்ரிக்ஸ், அதாவது 2 ரோ 4 காலம் இருக்கு. இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து 4 into 3 மேட்ரிக்ஸ், ஸோ 4 ரோ 3 காலம் இருக்கு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரோவோட காலமும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? 2 into 3 இருக்கும். ஓகேவா? அது எப்படி வருதுங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸை இன்னொரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா இப்படி ஒரு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2 into 4 4 into 3. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த C11 ஓட எலிமெண்ட் எப்படி என்ன இருக்கும்னா A11 into B11 plus A12 plus B21 plus A31 into B31 plus A14 into B41. இதுதான் உங்களோட C11 ஓட எலிமெண்ட். இப்ப அதே மாதிரி C22 ஓட எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா C22னா அதாவது C12 அப்படிங்கிறப்போ A11 into B12 plus A21 plus B22 A31 plus B32 A14 into B42 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் C12. அதே மாதிரி C13 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். A11 into இப்போ நம்ம வந்து C13 பார்க்க போறோம். C13 வந்து A11 plus into B13 plus A21 into B23 plus A13 plus B33 plus A14 into B43 இதெல்லாம் ஆட் பண்ணி A13. இப்போ இதே மாதிரி செகண்ட் ரோ அதாவது ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் எப்படின்னா அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்
C22க்கு வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், C23க்கு வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்படிதான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்ப நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். சோ இது வந்து ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸ். இந்த 2 into 2 மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா A1 B1 C1 D1 A2 B2 C2 D2. சோ இதை மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். சோ இது வந்து 2 into 2, இதுவும் 2 into 2. அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டரும் என்ன இருக்கும்? 2 into 2. அதுதான் இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இதோட எலிமெண்ட் எப்படின்னா A11 into A2 B1 into plus B1 into C2. அதே மாதிரி A1 into B2 plus B1 into D2. இந்த எலிமெண்ட்டுக்கு C1 into A2 plus D1 into C2. இந்த எலிமெண்ட்டுக்கு C1 into B2 D1 into D2. என்னடா இவ்வளவு பெருசா சொல்றேன் அப்படின்னு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது ஒரு மேட்ரிக்ஸ் -2 1 0 4. ஸோ இதோட ஆர்டர் 2 into 2. செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து பி. பியோட ஆர்டர் என்ன? 2 into 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை வந்து C1 C2 C3 C4 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ C1க்கு நான் என்ன சொன்னேன்? இதையும் பண்ணணும். ஸோ -2 into 6 plus 1 into -7. ஸோ -12 -7 -19. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இது வந்து C1ஓட எலிமெண்ட். நெக்ஸ்ட் C2 ஓடது வந்து -2 into 5 plus 1 into 1. 1 into 1. அப்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் C3 ஓட எலிமெண்ட் என்னன்னா 0 into -6 plus 4 into -7. So 0 -28 -28. உங்களோட C3 எலிமெண்ட் வந்து -28. லாஸ்ட் C4 வந்து 0 into 5 plus 4 into 1. So 0 plus 4 4. இதுதான் வந்து C4 எலிமெண்ட். ஸோ இதுதான் ஒரு 2 into 2 ஓட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களோட ஃபைனல் மேட்ரிக்ஸோட ஆர்டரும் 2 into 2 அப்படின்னு தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 into 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் கொடுக்குறேன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது இன்னொரு எடுத்துக்காட்டு. இதுல வந்து இதோட ஆர்டர் வந்து 2 into 3, அதாவது 2 ரோ 3 காலம் இருக்கு. இதுல வந்து 3 ரோ 2 காலம் இருக்கு. இது வந்து A மேட்ரிக்ஸ், இது வந்து B மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ எப்படி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இதுவும் சேமா இருக்கு. ஸோ எஸ், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ அது உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும்? இதுவும் இருக்கணும். ஸோ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2 into 2. இப்போ நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி C1 C2 C3 and C4. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து 1
into 10 plus 2 into 20 plus 3 into 30. இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ 10 plus 40 plus 90 வந்து 140. இது உங்களோட சி மேட்ரிக்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ண சி மேட்ரிக்ஸை வந்து அதோட ஃபர்ஸ்ட் C1 எலிமெண்ட் வந்து 140. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் எலிமெண்ட் என்னன்னா 1 into 11 plus 2 into 21 plus 3 into 31. ஸோ இதுதான் அது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 11 plus 42 plus 93னா 146. இது வந்து செகண்ட் எலிமெண்ட் C2. நெக்ஸ்ட் C3, அதாவது இந்த எலிமெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படின்னா 4 into 10 4 into 10 plus 5 into 20 plus 6 into 30. அப்படின்னா என்ன? 40 plus 100 plus 180. இந்த வேல்யூ வருமா? ஸோ டோட்டல் வந்து 320. இது வந்து C3யோட எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து C4, அதாவது 4 into 11 5 into 21 6 into 31. So 44 plus 105 plus 186. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 335 வரும். ஸோ A and B மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். இதோட ரிசல்டன்ட் என்ன? 2 into 2. ஸோ 140 146 320 335. இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட எலிமெண்ட். ஸோ இதுதான் வந்து 2 into 2 மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான சம், அதாவது 2 into 3 and 3 into 2. அப்போ ரிசல்டன்ட் வந்து 2 into 2ன்னு வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இதுதான் உங்களோட பேசிக் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். கண்டிப்பா டெக்ஸ்ட் புக் சம் இருக்கும், 2-3 சால்வ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கண்டிஷன் பண்ணி என்னென்ன வேல்யூஸ், ஒவ்வொரு எலிமெண்டோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்தையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண லைக் காமிக்க போற எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட இப்போ 3 மேட்ரிக்ஸ் A B C அப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ், செகண்ட் B மேட்ரிக்ஸ், தேர்ட் C மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் A and B மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சியோட மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும். ஆர் B and C மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏவோட மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அதாவது 2 மேட்ரிக்ஸ் A and B மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சியோட மல்டிப்ளை பண்றதும் B and C மல்டிப்ளை பண்ணி ஏவோட மல்டிப்ளை பண்றதும் ஒண்ணு. நான் அதை வந்து நெக்ஸ்ட் ஃபியூல எக்ஸாம்பிளோட சொல்லி காமிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சேர்ந்து வரும். அதாவது எப்படின்னா இப்போ 3 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா A B C அப்படின்னா இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஏவோட மல்டிப்ளை பண்றதும், ஆர் இந்த மேட்ரிக்ஸையும் A and B மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் A and C மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்றது ஒண்ணு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ A into B plus C is equal to AB plus AC அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ I மேட்ரிக்ஸ்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், டயகனல் எலிமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் 0வா இருக்கும். இது வந்து I2, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லலாம்.
I3 அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1. So I3 னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எதுவா இருந்தாலும் அதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது இப்போ ஏ வந்து 2 into 2 அப்படின்னா சப்போஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இதோட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அதே வேல்யூ ஏ வேல்யூ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் ஐ வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணோம்னா சேம் ஏ வேல்யூ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நான் வந்து இந்த 3 நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது 3 தான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். காம்ப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுல மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது, ஸோ BI2 அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா 1 0 0 1. பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 3 4. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 1 into 1 plus 2 into 0 0. செகண்ட் எலிமெண்ட் 1 into 0 plus 2 into 1 2. 3 into 1 plus 4 into 0. 3 into 0 plus 4 into 1. So இதோட values என்ன 1 2 3 4, which is same as the B matrix. So நம்ம இந்த மேட்ரிக்ஸை வச்சு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா சேம் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். இப்போ ரிவர்ஸ்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வந்து பியோட மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 1 into 1 plus 0 into 3 0. 1 into 2 plus 0 into 4 0. 0 into 1 0 plus 1 into 3 3. 0 into 2 0 plus 1 into 4 4. So உங்களோட values என்ன 1 2 3 4, which is same as the B matrix. So எந்த மேட்ரிக்ஸையுமே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றோம், இல்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ தான் வரும். இதுதான் வந்து உங்களோட மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து ஒரு 0.5 ஒரு MCQ கொஸ்டின்ஸ்ல கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காந்து நீங்க சால்வ் பண்ண தேவையில்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் லா, அதாவது AB into C which is equal to A into BC. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து AB மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சியோட மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ AB அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 0 into 2 0 plus 3 into minus 1 minus 3 4. 3 into 4 12. 5 into 2 10. Minus 2 into minus 1 plus 2. 5 into 3 15. Minus 2 into 4 minus 8. C ஓடது என்ன minus 1 3 2 1. ஸோ இப்போ இந்த ஏபியோட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 3, அதாவது minus 3 12 12 7. அதோட நம்ம C மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ minus 1 3 2 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் minus 3 into minus 1 3, 12 into 2 24. Next minus 3 into 3 minus 9. 12 into 1 12.
minus 3 into 3 minus 9, 12 into 1 12. Okay va? Next 12 into minus 1 minus 12 plus 14. Next 12 into 3 36 plus 7. So உங்களோட resultant matrix நான் இங்க எழுதுறேன். 3 plus 24 27 minus 9 plus 12 3 minus 12 plus 14 2 36 plus 7 43. So உங்களோட left hand side ஓடது வந்து 27 3 2 43 of order 2 into 2. So AB மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் C ஓட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண போறோம்? A into BC. So first B and C மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? So A வந்து என்ன? 0 3 5 minus 2. இதுதான் உங்களோட A. இப்போ BC அப்படின்னா 2 into minus 1 minus 2 plus 6. அதே மாதிரி 2 into 3 6 plus 3 into 1 3. Minus 1 into minus 1 1 plus 4 into 2 8. Minus 1 into 3 minus 3 plus 4 into 1 4. So இங்க A matrix நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். இப்போ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ என்ன? 4 9 9 1. ஸோ இந்த ஏவும் இந்த பிஎன்சியை மல்டிப்ளை பண்ண ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும்? 0 plus 27 0 plus 3 5 into 4 20 minus 2 into 9 18. Next 5 into 9 45 minus 2. So உங்களோட resultant value என்ன? 27 3 2 43. So right hand side solve பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 27 3 2 43. இதுதான் உங்களோட. So LHS equal to RHS. இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மெத்தடையும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டும் சேம் வேல்யூ வருது. ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இது எப்போதுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாவை மறந்துடாதீங்க. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஏபியை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சியோட பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ஸோ ஏபியோட மல்டிப்ளை ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் சியோட மல்டிப்ளை பண்ணும்போது 27 3 2 43 வந்துச்சு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பிசியை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஏவோட மல்டிப்ளை பண்ணேன். ஸோ பிசியோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஏ மல்டிப்ளை பண்ணும்போது சேம் 27 3 2 43 வந்துச்சு. நீங்க இது ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும் அப்படின்னா போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் தெரியும் இந்த லாவை. ஓகேவா? ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் லா ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது நீங்க வந்து புக்ல எந்த எக்ஸாம்பிள் சம் எடுத்தும் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு கீழே கொடுத்துருக்கிற 3 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்ல 2 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்ணி நீங்களே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் லா. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுல வந்து ஏ மேட்ரிக்ஸ்ங்கிறது 1 1 minus 1 3. ஓகேவா? பி மேட்ரிக்ஸ்ங்கிறது 1 2 minus 4 2. நெக்ஸ்ட் சி மேட்ரிக்ஸ்ங்கிறது -7 6 3 2. ஸோ இந்த லா படி என்னன்னா A into B plus C is equal to AB plus AC. அப்படின்னா ஃபர்ஸ்ட் LHSல என்னன்னா பியும் சியும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏவால மல்டிப்ளை பண்ணணும். RHSல என்னன்னா
ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ இதுல என்னன்னா நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் வருது, மேட்ரிக்ஸ் அடிஷனும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன், ஏ இன்டூ பி பிளஸ் சி. ஸோ பி பிளஸ் சின்னு இருக்கப்போ 1 2 மைனஸ் 4 2 மைனஸ் 7 6 3 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் 6 8 மைனஸ் 1 4. இதுதான் பி பிளஸ் சியோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். இதோட நம்ம ஏ மல்டிப்ளை பண்ண போறோம். சாரி, இதோட ஸோ 1 1 மைனஸ் 1 3 ஓட இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் மைனஸ் 6 8 மைனஸ் 1 4. ஸோ 1 இன்டூ மைனஸ் 6 மைனஸ் 6, 1 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 1. அதே மாதிரி 1 இன்டூ 8 8, 1 இன்டூ 4 4, minus 1 into minus 6 6, 3 into minus 1 minus 3, 1 into minus 1 into 8 minus 8, plus minus 1 into 4, sorry, 3 into 4 12. So minus 7 12 3 4. இது வந்து உங்க LHS ஓட வேல்யூ. அதாவது B plus C ஆட் பண்ணி A மல்டிப்ளை பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் வரும். ஸோ இது நம்ம எல்ஹெச்எஸ். இதே நம்ம ஆர்ஹெச்எஸ்ல வருதாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஆர்ஹெச்எஸ்ல என்ன பண்ணணும், ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், ஏவும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா ஏபி அப்படின்னா 1 1 மைனஸ் 1 3 இன்டூ பி 1 2 மைனஸ் 4 2. ஸோ 1 இன்டூ 1 பிளஸ் 1 இன்டூ மைனஸ் 4, 1 இன்டூ 2 பிளஸ் 1 இன்டூ 2, minus 1 into 1 plus 3 into minus 4, minus 1 into 2 minus 1 in, 3 into 2. So 1 minus 4 minus 3, 2 plus 2 4, minus 1 minus 12 minus 13, minus 2 plus 6 4. So இது வந்து A and B multiply பண்ணா கிடைக்கிற matrix of order 2 into 2. அடுத்து வந்து பிடிக்கணும், சிவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 1 மைனஸ் 1 1. ஸோ 1 இன்டூ மைனஸ் 7 பிளஸ் 1 இன்டூ 3. இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் 1 இன்டூ 6 பிளஸ் 1 இன்டூ 2. நெக்ஸ்ட் மைனஸ் 1 இன்டூ 7 மைனஸ் 7 மைனஸ் 1 இன்டூ 3, சாரி 3 இன்டூ 3, மைனஸ் 1 இன்டூ 6 பிளஸ் 3 இன்டூ 2. So, இதை ஆட் பண்ணா 8, 9 plus 7 16, minus 6 plus 6 0. So, A and C multiply பண்ணா இது ரெண்டு வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். So, minus 3 ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா minus 3 plus minus 4 minus 7, 4 plus 8 12, minus 13 plus 16 na 3, 4 plus 0 4. So left hand side la A and B multiply பண்ணி A and C multiply பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் minus 7 12 3 4 அப்படின்னு வருது. minus 7 12 3 4. So this is called distributive law. அதாவது A into B plus C is equal to AB plus AC. இது வந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ சம்ஸ் கேட்டாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கூட 0.5 ஆர் சால்வ் பண்றதை கேட்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்களே போட்டு பார்த்துட்டு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை நல்லா மைண்ட்ல ஏத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான எக்ஸசைஸ். அதாவது ஒரு 8 சம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். A மேட்ரிக்ஸ் இருக்கு, B மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட இது A மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். ஸோ இது மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் சம் வந்து சேம். இது ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு, இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது செகண்ட் சம்.
தேர்ட் சம் என்ன அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கணும், அதாவது ஏ இன்டு பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பிஏ கண்டுபிடிக்கணும், பி இன்டு ஏ. அப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, வெரிஃபை வெதர் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டுமே சேமா இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணும். அது ஒண்ணு. ஃபோர்த் சம் வந்து ஏ பி சி மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி கண்டுபிடிக்கணும், அதாவது ஏ இன்டு பி. பிசி கண்டுபிடிக்கணும், பி இன்டு சி. ஓகே. ஸோ மூணாவது என்னது, ஏ பிளஸ் பி இன்டு சி, அதாவது ஏ அண்ட் பி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி சோ இது வந்து ஃபிஃப்த் சம். இதுலயுமே ஏ மேட்ரிக்ஸ் சி இன்டு ல இருக்கு. சோ பி அண்ட் சி தான் நம்ம ஏ மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ அண்ட் பி பண்ணிட்டு இது செகண்ட். இப்போ தேர்ட் ஒரு கிரைட்டீரியா கேட்டிருக்காங்க, அதாவது ஏபி இன்டு சி இஸ் ஈக்குவல் டு இதையும் இதுவும் சேமா இருக்கா அப்படின்னு அதை நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. சிக்ஸ்த் சம், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் சி, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி, அண்ட் இந்த இதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும் வருதா அப்படிங்கிறது. இது சிக்ஸ்த். செவன்த் ஒன் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 3 into 3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா ஏ இன்டு ஏ, அதாவது ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா ஏவை வந்து ஏவோடைய மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ இன்டு ஏ, இந்த ஏ மேட்ரிக்ஸை ஏவோடைய மல்டிப்ளை பண்ணணும். -5a இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், பிளஸ் 6i அப்படிங்கிறது. இது வேல்யூ கண்டுபிடிச்சு இதோட ஃபைனல் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ஒன்று வரும், அதோட வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இது செவன்த் சம். 8 கொடுத்துருக்காங்க அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு KA2i அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். கே இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து அப்புறமா சொல்லுங்க, டவுட்ஸ் இருந்தா அப்புறமா கேளுங்க. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் வந்து இந்த 8 சம் தான். கொஞ்சம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறத நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே. இன்னொரு வாட்டி ஏதாவது எடுக்கணும் இல்லை டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கேட்கலாம். ஓகே. இன்னையோட கிளாஸ் இதோட முடிஞ்சது. தேங்க்யூ.